அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சிக்கன் கீமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 100 பேருக்கு செய்கிறேன். ஸோ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு கொடுத்துக்கிட்டேன். எப்பயும் போல் தாங்க ஒரு 100-150 கிராம் கொடுங்க, ஒரு 4 பேருக்கு செய்கிறதுக்கு. ஆனால் அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் கொடுத்து வெங்காயம் பாக்ஸாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நார்மலாக நீங்கள் பிரியாணிக்கு மாதிரி கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருங்க. ஸோ இது நல்லா வதங்கவும் லைட்டாக பாருங்கள் இந்த மாதிரி கலர் வரவும். அண்ட் இஞ்சி பூண்டு, எப்போயுமே இஞ்சி பூண்டு வீட்டில் தயாரிக்கிற மாதிரி தாங்க. வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு எப்படி நம்ம போடுறோமோ அப்படி தான் ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு சுத்தமாக செய்வோம். ஸோ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம். இஞ்சி பூண்டு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. நான் ஒரு 100 பேருக்குனால கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துக்காங்க. இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் எல்லாத்தையும் கொடுத்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அண்ட் இதில் மல்லித்தூள், சீரகத்தூள், தயிர், புதினா சேர்க்காதீங்க. மல்லி நீங்கள் வீட்டுக்குங்கும்போது சும்மா ஒரு 2 தக்காளி போடுங்க, ஒரு 4 வெங்காயம் சேருங்க, தயிர் 10 ரூபா பாக்கெட் கொடுங்க. ஸோ நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்லா வதக்கிட்டேன். இதாங்க ப்ராசஸிங். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னன்றது கவனமாக பார்த்துக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதினா சேர்க்காதீங்க, மல்லி சேர்த்துருக்கேன், மிளகாத்தூள், தயிர் எல்லாம் கொடுத்துட்டு தனியாத்தூள், சீரகத்தூள் கொடுத்துருக்கேன். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கொடுங்க, சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் கொடுங்க, கொஞ்சோண்டு கரம் மசாலா, இவ்வளோ தாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்லா கிரேவியாக கிண்டிகிட்டே இருக்கணும். அண்ட் இதில் முந்திரி பருப்பும் தயிரும் லாஸ்ட்டில் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றணும். ஸோ முந்திரி பருப்பை ஊற வச்சுக்காங்க. அண்ட் பச்சை பட்டாணி வாங்கி அதை நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு ஒரு விசில் விட்டு வேக வச்சு அதையும் சேர்த்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கொடுத்து நல்லா வெந்ததுக்கப்புறம் சிக்கன் க்யூபாக வாங்கி போன்லெஸ்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். பாங்க இந்த மாதிரி. ஸோ அதையும் நல்லா ஒரு 7 தடவை கழுவி தண்ணி வெடிய வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கிண்டுங்க. அண்ட் முந்திரி பருப்பை நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி கூட அரைச்சி அதில் சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.